ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்தோடு அப்படியேவும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன். சாதத்துக்கு கூட நல்லா கலந்து விட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. முட்டை மசாலா இங்கே பாருங்கள். அப்படியே நம்ம உடைச்சாலே அழகாக வந்துடும். தனித்தனியாக நம்ம உடைக்கிறதோட இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் உடையாமலே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மசாலா கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை வேக வச்சு தோல் நீக்கி இங்கே பாருங்கள், இதே மாதிரி 4 சைடும் இங்கே பாருங்கள், லைட்டாக கத்தியாலேயே அப்படியே ஒரு கோடு போட்டுடுங்க. அப்போ தான் உள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கும். ஒரு ஏலக்காய் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், 3 வெங்காயம், கருவேப்பிலை. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. காரம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன். 7 முட்டை தான் எடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலா நல்லா தொடர்ந்து வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் தயிர் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லேயே ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவுக்கு தகுந்த கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்தனா முட்டையெல்லாம் மஞ்சக்கரு உடையாமல் வரும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுது நம்மளுடைய முட்டை மசாலா. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை மசாலா ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை மசாலா ரெடி. நல்லா ஆறிடுத்துனா திக்காயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், நான் கரண்டி மாற்றி காட்டுறேன். சூப்பரான சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சாதத்துலேயும் ஊற்றிட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாலக்கீரை பாசிப்பருப்பு கடையால் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சைட் டிஷ்ஷாக பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி கீரை கடையில் ரெடி பண்ணும்போது நல்லா மிளகாத்தூள் சேர்த்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் பொரியல் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாலக்கீரை தான் எடுத்துருக்கேன். ஒரு கட்டை நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு தான். இங்கே பாருங்கள், பச்சை பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். 100 கிராம். இது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன், தக்காளி, 5 பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. தண்ணி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு குக்கர் மூடி விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, பாலக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. இது பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வேக ஆரம்பிச்சிடுது. குக்கர்லேருந்து எடுத்துட்டேன், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு கீரையை அப்படியே சேர்த்துருங்க. பாலக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவே போதும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்படியே வேகட்டும், மூட வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிடுது. அப்படியே நல்லா மத்து வச்சு இல்லை கரண்டியாலே நல்லா இது மாதிரி நல்லா கடைஞ்சிடுங்க. அவ்வளோதான். இதை ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி லைட்டாக அப்படியே கரைச்சி, இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். நல்லா பெரிய ஆரம்பிச்சிட்டு வெங்காயம் 1 பெரிய சைஸு. கீரையிலே சேர்த்துக்கிறது ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 2 வரமிளகாய் நல்லா கலந்துருக்குங்க. பூண்டு, ஒரு முழு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். கீரைக்கெல்லாம் நல்லா வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கினாக்கா கீரை நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தீயை வந்து சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு பாருங்கள், நல்லா கடைஞ்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம தாளிச்சிருக்கிறதுல சேர்த்துடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா சிவந்து வதங்கிருக்கு. கீரையை அப்படியே நம்ம அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த கீரைக்கு தகுந்த கல் உப்பு. கீரை சமைச்சா எப்போதும் லாஸ்ட்டில் தான் வந்து உப்பு சேர்க்கணும், முன்கூட்டியே உப்பு சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். உப்பை செக் பண்ணிக்கோங்க, கீரையில் உப்பு இருக்கான்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாலக்கீரை பாசிப்பருப்பு கடையல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாலக்கீரை
பாசிப்பருப்பு கடையை விட ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.